தென் தமிழகத்தின் வாழ்வாதாரமான முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்க கோரி கேரள எல்லையை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைக்கு கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பகுதி மீனவர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வரவேற்பதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து. குமரி மாவட்டத்தில் தாதுமணல் சுரங்கம் அமைக்க நடுவண் அரசு திட்டமிடுவதற்கு எதிர்ப்பு. கடலோர பகுதி மக்கள் மனித சங்கிலி போராட்டம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் கழிவுநீர் தொட்டி அமைக்க பள்ளம் தோண்டிய போது நச்சுவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் அச்சம். வீடுகளை விட்டு வெளியேறிய பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி அருகே சுதா என்ற பெண்ணை தீயிட்டு கொன்று கிணற்றில் வீசியதால் அதிர்ச்சி. கணவனுக்கு காவல்துறை வலைவீச்சு. மதுரையில் புற்றுநோய் விழிப்புணர்வு திரள் ஓட்டம். குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கும்பகோணம் அருகே தாராசுரம் காய்கறி சந்தை பகுதியில் 3வது மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு. பெண்கள் போராட்டம். திருச்சியில் அரசு பள்ளி சத்துணவு முட்டை விற்பனை விவகாரத்தில் சத்துணவு அமைப்பாளர், உணவக உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது.